காக்கி சட்டை அதிகாரிகளே, உங்கள் சாதி திமிரை எண்ணற்ற பேரிடம் நாங்கள் பார்த்து வந்திருக்கிறோம். அத்தனை திமிரையும், உங்கள் காக்கி சட்டை திமிரை கலட்டி எரிகிற ஆற்றலை பெற்ற இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி என்பதை நீ மறந்து விடாதே. துறை அதிகாரிகளுக்கோ காவல்துறை அடக்குமுறைக்கோ ஆதிக்க சாதி வெறிக்கோ அடங்கி வாழுகிற காலம் எங்கள் பாட்டன் முப்பாட்டன் காலம் அல்ல, இது புலிகளினுடைய காலம். எனக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் என் நீதியை தடுப்பவன், என்னுடைய உரிமையை பறிப்பவன் காக்கி சட்டைக்காரனாக இருந்தாலும் சரி, சாதி வெறியனாக இருந்தாலும் சரி, அதிகாரத்தை பறிக்கிற எவனையும் நெஞ்சு சட்டை பிடித்து கீழே தள்ளி அதிகாரத்தை பறிக்கிற ஆற்றலை பெற்ற இயக்கமாக நாங்கள் தமிழ் புலிகள் கட்சி நின்று கொண்டிருக்கிறோம். எங்களை நீ சக்கிலியனாக பார்க்கிறாய் என்று சொன்னால் நீ சாதி வெறியனாக இருக்கிறாயே தவிர காக்கி சட்டை போட்ட நேர்மையான அதிகாரியாக இருக்கிற எந்த தகுதியும் உனக்கு கிடையாது. நீ கேசு போடல, அவ்வளவுதானே. தோழர்கள் சொன்னார்கள், ஐஜி என்ன யார எந்த அலுவலகத்திற்குள்ள முற்றுகையிடுகிற போராட்டத்தை வலிமை எங்களுடைய போராட்டத்தை திரும்பி பார்க்கணும். ஏதோ மேடையை போட்டு பேசிட்டு இருக்கிறோம். இப்பெல்லாம் நான் ஒரு காலத்துல பேசிட்டு இருந்தது கிடையாது. ஒண்டிவீரனுடைய குரு பூஜைக்கு கார்ல போறோம், விருந்தினர் கலெக்டர் ஆபீஸை தாண்டுறோம். ஒரு போலீஸ்காரன் இப்படிதான் வெட்டச்சு கொண்டு வந்து காரை மறிச்சான். மறுநாள் பத்திரிகை செய்தி, புலிகள் தாக்கியதில் காவல்துறை அதிகாரி காயம். இது ரொம்ப முக்கியம் ராஜா. காக்கி சட்டையெல்லாம் பார்த்து ஓடின காலம் ஒரு காலம். கவனமா இருந்துக்க. இந்த தலைமுறை சிறை கொட்டடிகளை முத்தமிடுவதற்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி. எல்லாரும் சொல்லுவான், நேத்து கூட பார்த்தீங்கள, ஈரோட்ல நீ பார்த்திருப்ப. இப்ப அண்மையில ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, நடிகர். அவன் ஒரு இதே வக்பு சட்டத்துக்கு ஒரு போராட்டம் பண்ணான். போலீஸ் வந்தோன்னா போலீஸ் இங்கிட்டு வர்றான், அவன் இந்த பக்கம் ஊடி ஓடுறான். நீ பார்த்திருப்ப. ஈரோட்ல நேத்து பார்த்திருப்ப. போலீஸ் இப்படி வர்றான், அவனை தள்ளி விட்டுட்டு இவன் முன்னோக்கி ஓடுறான். இதுதான் நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் நாங்க கட்சி நடத்துறதுக்கு வித்தியாசம். போலீஸ் காக்கி சட்டை உனக்கு வேண்டுமானால் நீ ஆளாக இருக்கலாம், ஆனால் எங்களை பொறுத்தவரை என் இனத்தின் உரிமையை காக்கி சட்டை தடுத்தாலும் மண்ணிலே எஸ்சி ஆக்ட் பதியப்படவில்லை. எப்படி இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய வக்பு சொத்துக்களை மதவெறியர்கள் கையாளுகிறார்களோ, கைப்பற்றுகிறார்களோ, அதை போல பட்டியல் சாதி மக்களுடைய பல லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்களை சாதி வெறியர்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த இயக்கம் வக்புவாரி சொத்துக்களுக்கு மட்டுமல்ல, பஞ்சமி நிலங்களையும் மீட்பதற்காக பல போராட்டங்களை தமிழ் புலிகள் கட்சி முன்னெடுத்து வருகிறது என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி இஸ்லாமியர்களுக்காக, பஞ்சமி நிலங்களுக்காக திராவிட மாடல் அரசை இன்னும் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்களை தமிழ் புலிகள் கட்சி செய்து வருகிற போது, அந்த திராவிட மாடல் அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு மாத்திரம் நாங்கள் இன்னும் சக்கிலியர்களாகவே காட்சியளிக்கிறோம். எங்களை நீ சக்கிலியராக பார்க்கிறாய் என்று சொன்னால் நீ சாதி வெறியனாக இருக்கிறாயே தவிர காக்கி சட்டை போட்ட நேர்மையான அதிகாரியாக இருக்கிற எந்த தகுதியும் உனக்கு கிடையாது என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய தம்பி புகழேந்தி எத்தனை போராட்டங்களை இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, சமத்துவத்திற்காக, ஜனநாயகத்திற்காக ஏன் சொன்னார்களே. காவல்துறை அதிகாரிகள் கூட உயர் அதிகாரிகளுக்கு அடிமைகளாக காவல்துறை காவலர்கள் இருக்கிறார்கள். எனவே காவல்துறை அதிகாரிகளுக்கு சங்கம் வைக்கிற உரிமை வேண்டும் என்று தமிழ் புலிகள் போராடுகிற போது முதல் படை வீரனாக இருந்தவன் என்னுடைய தம்பி புகழேந்தி. அப்படிப்பட்ட தம்பியை ஒருவன் சாதியை சொல்லி அடித்திருக்கிறான். அவனுக்கு எதிராக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வழக்கு பதிவு செய்ய உன்னால் முடியவில்லை என்று சொன்னால் நீ சாதி வெறியனாக இருக்கிறாய். நான் இந்த மேடையில் இருந்து சொல்கிறேன், காக்கி சட்டை அதிகாரிகளே, உங்கள் சாதி திமிரை எண்ணற்ற பேரிடம் நாங்கள் பார்த்து வந்திருக்கிறோம். அத்தனை திமிரையும், உங்கள் காக்கி சட்டை திமிரை கலட்டி எரிகிற ஆற்றலை பெற்ற இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி என்பதை நீ மறந்து விடாதே. காவல்துறை அதிகாரிகளுக்கோ, காவல்துறை அடக்குமுறைக்கோ, ஆதிக்க சாதி வெறிக்கோ அடங்கி வாழுகிற காலம் எங்கள் பாட்டன் முப்பாட்டன் காலம் அல்ல, இது புலிகளினுடைய காலம். எனக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் என் நீதியை தடுப்பவன், என்னுடைய உரிமையை பறிப்பவன் காக்கி சட்டைக்காரனாக இருந்தாலும் சரி, சாதி வெறியனாக இருந்தாலும் சரி, அதிகாரத்தை பறிக்கிற எவனையும்
நெஞ்சு சட்டை பிடித்து கீழே தள்ளி அதிகாரத்தை பறிக்கிற ஆற்றலை பெற்ற இயக்கமாக நாங்கள் தமிழ் புலிகள் கட்சி நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் திராவிட மாடல் அரசுக்கு பல வகைகளிலே நெருக்கடி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒன்று காவல்துறை. தேர்தல் நேரம் நெருங்குகிற போது திமுக அரசிற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக காவல்துறை அதிகாரிகளே செயல்படுகிறார்களோ என்கிற அச்சம், என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. எனவேதான் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை, எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல, நீ கேஸ் போடல அவ்வளவுதானே. தோழர்கள் சொன்னார்கள், ஐஜி என்ன யார எந்த அலுவலகத்திற்குள்ள முற்றுகையிடுகிற போராட்டத்தை வலிமை எங்களுடைய போராட்டத்தை திரும்பி பார்க்கணும். இன்னைக்கு ஏதோ மேடையை போட்டு பேசிட்டு இருக்கிறோம். இப்பெல்லாம் நான் ஒரு காலத்துல பேசிட்டு இருந்தது கிடையாது. இப்பெல்லாம் நாங்க பேசிட்டே இருந்த ஒண்டிவீரனுடைய குரு பூஜைக்கு கார்ல போறோம், விருந்தர் கலெக்டர் ஆபீஸை தாண்டுறோம். ஒரு போலீஸ்காரன் இப்படிதான் வெட்டச்சு கொண்டு வந்து காரை மறிச்சான். மறுநாள் பத்திரிகை செய்தி, புலிகள் தாக்கியதில் காவல்துறை அதிகாரி காயம். இது ரொம்ப முக்கியம் ராஜா. நீ காக்கி சட்டையெல்லாம் பார்த்து ஓடின காலம் ஒரு காலம். நீ கவனமா இருந்துக்க. இந்த தலைமுறை சிறை கொட்டடிகளை முத்தமிடுவதற்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி. எல்லாரும் சொல்லுவான், நேத்து கூட பார்த்தீங்கள ஈரோட்ல, நீ பார்த்திருப்ப. இப்ப அண்மையில ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, நடிகர். அவன் ஒரு இதே வக்பு சட்டத்துக்கு ஒரு போராட்டம் பண்ணான். போலீஸ் வந்தோன்னா போலீஸ் இங்கிட்டு வர்றான், அவன் இந்த பக்கம் ஊடி ஓடுறான். அதை பார்த்திருப்ப. ஈரோட்ல நேத்து பார்த்திருப்ப. போலீஸ் இப்படி வர்றான், அவனை தள்ளி விட்டுட்டு இவன் முன்னோக்கி ஓடுறான். இதுதான் நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் நாங்க கட்சி நடத்துறதுக்கு வித்தியாசம். போலீஸ் காக்கி சட்டை உனக்கு வேண்டுமானால் பெரிய நீ ஆளாக இருக்கலாம், ஆனால் எங்களை பொறுத்தவரை என் இனத்தின் உரிமையை காக்கி சட்டை தடுத்தாலும் அந்த காக்கி சட்டைக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் நிறுத்த போவதில்லை என்பதை இந்த இடத்திலே சொல்லி, என் இனமான உறவுகளே, நாம் அரசியல் இயக்கமாக வலுவெடுத்தாலும் இன்னும் காக்கி சட்டை அதிகாரிகளோ நிர்வாகத்துறை அதிகாரிகளோ சாதியின் பெயரால் நம்மை இழிவு செய்யப்பட்டால், வழக்கு பதிவு செய்ய மறுத்தால், நாம் பழைய இளைஞர் படையை நினைவு கூறிக்கொண்டு இளைஞர் படையை வலுப்படுத்துவோம். இளைஞர் படையை ஆதிக்கத்திற்கு எதிராக போராடுகிற புலி படைகளாக மாற்றுவோம். இந்த புலிகளுடைய படைகளினால் ஆதிக்கம் ஒரு நாள் தவிடுபடியாக உடைத்தெறியப்படும் என்பதை மாத்திரம் இந்த இடத்திலே சொல்லி, சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். வன்கொடுமை தடுப்பு சட்டம் பதியப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அடுத்த போராட்டம் தென்மண்டல ஐஜி அலுவலகமா டிஜிபி அலுவலகமா என்பதை நாங்கள் முடிவு செய்ய போவதில்லை. காவல்துறை டிஎஸ்பி எஸ்பி தான் முடிவு செய்ய போறீங்க. இரண்டும் இன்னும் கொஞ்ச நாட்களில் இந்த சட்டம் மாற்றப்படவில்லை என்றால் எங்கள் போராட்டம் தொடரும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.